الله والله 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 الله والله. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على الرسول الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأنصاب والأزلام رجز من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم الخمر أم الخبائث. صدق رسول الله صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாகிய அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரது அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஹுஃபால்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், பெரியோர்கள் என இந்த உம்மத்தினர்களாகிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். உலகில் இருக்கும் இளைய சமுதாயத்தை ஒரு விஷயம் கெடுக்கக்கூடியது என்று சொன்னால், பாவங்களில் மிகவும் முதன்மையான பாவம் என்று சொன்னால், ஹராம்களிலும் மிகப்பெரிய ஹராம் எதுவென்று சொன்னால் அது மதுபானங்கள். இந்த மதுபானங்கள் இருக்கின்றதே, வீட்டிற்கும் நாட்டிற்கும் கேடு, எல்லா விதமான நம் உடலிற்கும் கேடு, உடல் நலத்திற்கும் கேடாக இருக்கின்றது. இந்த மதுவை பொறுத்த வரைக்கும் இந்த சமுதாயம் இன்னும் ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் தான் இருக்கின்றது. நான் இங்கே பேசுவது மதுவை பற்றி மட்டுமல்ல, எதுவெல்லாம் போதை தருகின்றதோ அந்த அனைத்து விதமான விஷயங்களும் குறிப்பாக தற்பொழுதுள்ள இளைய சமுதாய மக்களை வழிகெடுத்து கொண்டு வருகிறது என்பதை நாம் இங்கே பார்க்க வேண்டும். பொதுவாக அல்லாஹு தாலா சட்டங்களை கொண்டு வரும் பொழுது ஒரு சில கையாடல்களை எடுப்பான். எப்படி கையாடல் என்று சொன்னால், அல்லாஹு தாலா என்ன செய்வான் என்று சொன்னால், கடுமையாக அதை என்ன செய்வான், எடுத்த ஆரம்பத்திலேயே அதை தடுத்து விடுவான். உதாரணமாக, அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடாது, அல்லாஹ்வை மறுக்கக்கூடாது, ஷிருக்கு குஃப்ர் என்ற இந்த இரண்டு குற்றங்களை நாம் அறவே செய்யவே கூடாது என்று சொல்லி அல்லாஹு தாலா இஸ்லாமிய ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சட்டத்தை போட்டான். அதே போன்றுதான் ஒவ்வொரு சட்டங்களையும் அல்லாஹு தாலா உடனே தவறு என்று தெரிந்தால் அல்லாஹு தாலா உடனே அதை தடுத்து விடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அறிவிப்பதன் மூலமாக நபி அவர்களும் அதை அப்படியே தடுத்து விடுவார்கள். ஆனால் மதுவை பொறுத்த வரைக்கும் எடுத்த உடனே அல்லாஹு தாலா தடுக்கவில்லை. மாறாக 3 கட்டங்களாக அந்த மதுவை பற்றி உண்டான ஒரு விழிப்புணர்வை அல்லாஹும் ரசூலும் ஏற்படுத்திவிட்டு பின்பு மதுவை ஹராமாக்கப்பட்டது இஸ்லாத்தில். எப்படி ஹராமாக்கப்பட்டது என்று சொன்னால், முதலில் நாம் அரபுகளை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அரபுகள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், மடாக்குடியர்களாக இருப்பார்கள்.
அவர்களுடைய எல்லா விதமான விருந்துகளிலும் மதுபானம் என்பது பரிமாறப்படும் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்க வேண்டும். எந்த விருந்திலும் மதுபானங்கள் இல்லாமல் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு மடக்குடியர்களாக இருந்தார்கள் இந்த அரபுகள். இப்படிப்பட்ட அரபுகள் அவர்களுடைய வீடுகளில் எப்படி மதுபானங்களை சேமித்து வைத்திருப்பார்கள் என்று சொன்னால், எப்படி தற்பொழுது நமது வீடுகளில் வாட்டர் கேன்களை எல்லாம் சேமித்து வைத்திருக்கின்றோமோ, 4-5 கேன்கள் எல்லாம் சேமித்து வைத்திருக்கின்றோமோ, அதே போன்று 5-6 பானைகளில் மதுபானங்களை சேகரித்து வைத்திருப்பார்கள் அரபுகள். இப்படிப்பட்ட அரபுகளை மதுவில் இருந்து தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால், அவர்களுக்கு மதுவை ஹராமாக்க வேண்டும் என்று சொன்னால், எடுத்த உடனே அவர்களுக்கு மதுவை ஹராமாக்கவில்லை. மாறாக 3 கட்டங்கள் குர்ஆன் கையாளுகிறது. முதலாவதாக ஒரு கட்டம் என்னவென்று சொன்னால், இஸ்முஹுமா அக்பர் மின் நஃபிஹிமா. குர்ஆன் சிந்திக்க சொல்கிறது மக்களை. இஸ்முஹுமா அக்பர் மின் நஃபிஹிமா, அந்த மதுவினுடைய பயன்கள் அதிகமாக இருக்கின்றதா அல்லது அதனுடைய பாவங்கள் அதிகமாக இருக்கின்றதா என்று சொல்லி இங்கே அல்லாஹ் தஆலா சிந்திக்க சொல்கிறான். குர்ஆனும் அதற்குண்டான விடையும் சொல்கிறது. இஸ்முஹுமா அக்பரு, அதில் பாவங்கள் தான் அதிகமாக நேரிடும், அதில் பயன் என்பது ரொம்ப ரொம்ப கம்மி என்பதாக திருக்குர்ஆன் இங்கே சொல்லி காட்டுகிறது. ஆக முதலில் மதுவை பற்றி உண்டான ஒரு வெறுப்பை மனதில் குர்ஆன் உண்டாக்குகிறது. அதுல பாவங்கள் அதிகமாக இருக்கின்றது. எனவே பாவங்கள் அதிகமாக செய்யக்கூடிய மது உங்களுக்கு தேவையா என்பதை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி முதலாக மதுவை பற்றி இறங்கிய வசனம் இது. இரண்டாவதாக அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இறக்குகிறார். அது காரணம் என்று சொன்னால், சஹாபாக்கள் மக்ரிபுடைய தொழுகைக்காக இருக்கும் பொழுது குர்ஆன் ஓத வேண்டும். தொழுகையில் நின்று குல் யா அய்யுஹல் காஃபிரூன் சூரா ஓதப்பட்டது. அப்பொழுது தொட வைத்துக் கொண்டிருந்த சஹாபி எப்படி ஓதிவிட்டார்கள் என்று சொன்னால், குல் யா அய்யுஹல் காஃபிரூன் அஅபுது மா தஅபுதுன் என்பதாக ஓடிவிட்டார்கள். அதாவது குர்ஆன் என்ன இருக்குது? லா அஅபுது மா தஅபுதுன், நீங்கள் வணங்கக்கூடியது நான் வணங்க மாட்டேன் என்ற அர்த்தத்தில் இருக்கும். ஆனால் குடி போதையின் காரணமாக, குடித்துவிட்டு அப்படியே வந்து தொழுகை நின்றதின் காரணமாக அங்கே தொலை வைக்கக்கூடிய ஒரு சஹாபி என்ன செய்து விட்டார்கள் சொன்னால், அஅபுது மா தஅபுதுன், போதையில் மாற்றி ஓதிவிட்டார்கள். நீங்கள் வணங்கக்கூடியதே நான் வணங்குவேன் என்று ஓதியவுடன் இந்த விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிகிறது. அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்குகிறான். அப்பொழுதுதான் இந்த வசனம் இறங்குகிறது. லா தக்ரபு ஸலாத அன்தும் சுகாரா, நீங்கள் போதையாக இருக்கக்கூடிய நிலையில் என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் தொழுகையின் பக்கம் நீங்கள் நெருங்க வேண்டாம். போதையெல்லாம் தெளிந்த பின்னால் நீங்கள் என்ன செய்யுங்கள், தொழுவுங்கள் என்று சொல்லி ஒரு சட்டத்தை இங்கே இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. ஆக இரண்டாவது கட்டம், கொஞ்சம் மதுவையில் இருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கட்டம் வருகிறது. என்ன? தொழுகைக்கு முன்னாடி தொழுகக்கூடிய நேரமாக இருந்தால் தொழுகைக்கு வரும்போது நாம் குடிக்க வேண்டாம் என்ற ஒரு மனநிலை என்பது இருந்தது. இருந்தாலும் முழுமையாக மது என்பது ஹராமாக்கப்படவில்லை இஸ்லாத்தில். கடைசியாக ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்களுக்கே தோன்றுகிறது இந்த மதுவிற்கு எவ்வளவு விதமான தீங்குகள் என்பது இருக்கின்றது, இது முழுமையாக ஹராமாக்கப்பட்டு விட்டால் நன்றாக இருக்குமே என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பொறுத்த வரைக்கும் நபி அவர்கள் சொல்கிறார்கள், உமருடைய நாவில் அல்லாஹ் தஆலா பேசுகிறான் என்று சொன்னார்கள். அதற்கேற்பவே ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த விஷயத்தை சொல்லிவிட்டு நபி அவர்கள் வீட்டிலிருந்து வெளியேறுகிறார்கள். இந்த ஆயத்து இறங்கியது. இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அஸ்லாம் வல் அன்சாபு வல் அஸ்லாம் ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான், நிச்சயமாக இந்த மது குடி போதைகள் அனைத்தும் எப்படி இருக்கிறது சொன்னால் இது ஷைத்தானுடைய அமல்களாக இருக்கின்றது. எனவே நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா மதுவை ஹராமாக்குகிறான். மதுவை ஹராமாக்கப்பட்டவுடன் மதீனாவில் உள்ள அனைத்து தெருக்களும் மது ஓடி என்பது வரலாறு. அது மட்டுமல்ல, ஹஸ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டிலே ஒரு விருந்து என்பது நடைபெற்றிருந்தது. சஹாபாக்கள் அனைவரும் சுற்றி மதுபானங்களை கோப்பைகளோடு வெச்சி ஊத்தி ரெடியா இருந்தாங்க குடிப்பதற்காக வேண்டி. வழியில் ஒரு சஹாபி வந்து சொல்லிவிட்டு போனார், அவ்வளவுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்லவில்லை, ஒரு சஹாபி வந்து சொல்லிவிட்டு போனார். இதை போன்று மது என்பது ஹராமாக்கப்பட்டு விட்டு என்று சொன்னவுடன் அந்த மதுபானங்களை அனைத்தையும் கீழே கொட்டினார்கள் சஹாபாக்கள். இப்படி படிப்படியாக மதுவை இஸ்லாம் தடை செய்தது என்பதை நாம் இங்கே பார்க்க முடியும். ஏன் தடை செய்தது? அதில் பலவிதமான கேடுகள்.
முன்னர் சொன்னதை போன்று இஸ்முஹுமா அக்பர், அதில் அதிகமான விளைவுகளும் கேடுகளும் அதில் அதிகமான பாவங்களும் அங்கே இருக்கின்றது என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. மார்க்க ரீதியாக ஒரு சில காரணங்கள் ஃபக்கீஹ் இமாம் அபுல் லைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், ஒரு சில காரணங்களால் மதுக்களை நாம் அருந்தக்கூடாது, அதனால் இஸ்லாமிய மார்க்கம் மதுவை தடை செய்கிறது. முதலாவதாக சொல்வார்கள், யசீரு சிபியானன் இன்த நாஸ், யார் மதுவை பருகுவானோ அவன் மக்களிடத்தில் சிறுவனை விட கேவலமானவனாக ஆகிவிடுகிறான். அது மட்டுமல்ல, யசீரு மஜ்னூனன், அவன் பைத்தியக்காரனாக ஆகிவிடுகிறான். பைத்தியத்தை போன்று வளருவான். சின்ன ஒரு சிறுவனை விட மக்களிடத்தில் கேவலமான ஆகிவிடுவான். சிறுவன் செய்தாலாவது நாம் என்ன செய்வோம், அவன் செய்யக்கூடிய செயல்களை, அவன் பேசக்கூடிய பேச்சுக்களை ரசித்து கேட்போம். ஆனால் ஒரு குடிகாரனுடைய பேச்சை கேட்டால் ரசித்து கேட்க முடியுமா? அவனிடத்தில் எப்பொழுது நாம் விரண்டோடுவோம் என்று சொல்லி ஒரு வெறுப்பு என்பது வரும். அதை தான் இங்கே ஃபக்கீஹ் இமாம் அபுல் லைத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், மக்களிடத்தில் அவன் தாழ்ந்து போவான், கண்ணியம் இல்லாமல் போய்விடுவான், அவன் பைத்தியம் பிடித்ததை போன்று ஆகிவிடுவான் என்பதாக சொல்கிறார்கள். எல்லா மது போதையெல்லாம் அடித்துக்கொண்டு வீட்டில் மனைவி காத்து கொண்டிருப்பார். எனது கணவர் ஆசையாக எனக்கு மல்லிகை பூவை வாங்கி கொண்டு வருவார் என்று சொல்லி காத்து கொண்டிருப்பார். ஆனால் இவர் மல்லியை வாங்கி கொண்டு வராமல் மில்லியை போட்டு வந்து அங்கே மனைவி வந்து அடிப்பது என்பது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கிறதே நாம் இங்கே பார்க்க வேண்டும். ஆக மதுவை பொறுத்த வரைக்கும் அது நம்மை சிறுமைப்படுத்தும் என்று சொல்லி இங்கே ஃபக்கீஹ் இமாம் அபுல் லைத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். மது எந்த அளவிற்கு ஹராம் என்று சொன்னால், பெரிய பாத்திரத்தில் தண்ணீர் இருக்கிறது, அந்த பெரிய பாத்திரத்துடைய தண்ணீர்ல ஒரு சொட்டு மது விழுந்தாலும் அந்த தண்ணீரை குடிக்கக்கூடாது, நஜிஸாக ஆகிவிடும். அதே அந்த பெரிய பாத்திரத்தில் ஒரே ஒரு சொட்டு மது கலந்து விட்டாலும் அதில் ஒது என்பது செய்யக்கூடாது. அப்படியே ஒது செய்தாலும் தொழுகை என்பது கூடாது என்பதை நாம் இங்கே பார்க்க வேண்டும். ஆக அந்த அளவிற்கு ஒரு நஜீஸான ஒரு பொருளாக அல்லாஹ் தஆலா இந்த மதுவை ஆக்கி வைத்திருக்கிறார் என்பதை நாம் இங்கே பார்க்க வேண்டும். இந்த மது இருக்கின்றதே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உம்முல் ஹபாயிஸ், பாவங்களின் தாய் என்பதாக சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மது இருந்தால் போதும் அனைத்து விதமான பாவங்களுக்கும் அது வழி திறந்து விடும் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், மனிதர்கள் அல்ல, 2 மலக்குகள், ஹாரூத் மாரூத் என்று சொல்லப்படக்கூடிய 2 மலக்குகள், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சவாலை விட்டு வந்தார்கள். மனிதர்கள் அனைவரும் வழிகட்டு போய் கொண்டிருக்கிறார்கள், எல்லா விதமான பாவங்களும் செய்து கொண்டிருக்கின்றார்கள், எங்களுக்கு நீ மனித தன்மையை கொடு, நாங்கள் நன்றாக வாழ்ந்து கொண்டு வருகிறோம் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் சவால் விட்டு வந்து இந்த உலகில் வாழ்ந்தார்கள். வாழ்ந்து என்ன ஆனது, முடிவு என்ன ஆனது? ஒரு பெண்ணை பார்த்தார்கள். அந்த பெண் சொன்னால், நான் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மதுவை பருக வேண்டும் என்று சொன்னவுடன் அந்த ஹாரூத் மாரூத் என்ற இந்த 2 மலக்குகளும் சரி மதுதானே நாம் பருகி விடுவோம் என்று சொல்லி மதுவை பருகினார்கள். மதுவை பருகியது மாத்திரம் அல்லாமல் அந்த பெண்ணிடம் விபச்சாரமும் செய்தார்கள். விபச்சாரம் செய்தது மாத்திரம் அல்லாமல் இந்த தவறை ஊர் மக்கள் அனைவரும் அறிந்தவுடன் ஒரு சிலைக்கு முன்னால் சென்று சஜ்தா செய்து அவர்கள் அல்லாஹ்விற்கு இணையம் வைத்து விட்டார்கள். கடைசியாக அவர்கள் தற்பொழுது வரைக்கும் பாபிலோனில் உள்ள ஒரு கிணற்றில் அவர்கள் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். கியாமத் வரைக்கும் அவர்களுக்கு அந்த வேதனை இருக்கும் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்க முடியும். ஆக மது என்பது உம்முல் ஹபாயிஸ், அனைத்து விதமான பாவங்களுக்கும் அனைத்து விதமான தீய செயல்களுக்கும் தாய் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். அது மட்டுமல்ல, மதுவை பொறுத்த வரைக்கும் மது குடிப்பவர் மற்றும் பாவமானவர் அல்ல, குற்றமானவர் அல்ல, மாறாக 10 நபர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் கம்ரி 10, 10 நபர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மதுவுடைய விஷயத்தில் சாபமிடுகிறார்கள். முதலாவதாக சொல்கிறார்கள், ஆசிருஹா, யார் அந்த மதுவை தயாரிப்பாரோ அவர்களின் மீது சாபம் இருக்கின்றது. இரண்டாவதாக வல் முஅத்தசிர், யார் அதை தயாரித்து அதை உற்பத்தி செய்வாரோ அவருக்கு அந்த சாபம் என்பது இருக்கின்றது. வஷர்புஹா, யார் அந்த மதுவை குடிக்கிறாரோ அவருக்கு அந்த சாபம். வஹாமிலுஹா, யார் அதை சுமந்து கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு சாபம். வல் மஹ்மூல் இலைஹி, யார் மதுவை
ஏற்றுமதி செய்வார்களோ அவர்களுக்கு அந்த சாபம், வசாபிஹா யார் அந்த மதுவிற்கு துணை போவார்களோ அவர்களுக்கு அந்த சாபம், வபாயுஹா யார் அந்த மதுவை விற்பார்களோ அவர்களுக்கு அந்த சாபம். அடுத்ததாக வாக்கிலு சமனிஹா யார் மது விற்ற காசை, யார் மது விற்ற பணத்தை சாப்பிடுவார்களோ அவர்களுக்கும் அந்த சாபம். அடுத்ததாக வல் முஸ்தரா லஹா வலஹு யார் அந்த மதுவை வாங்குகிறார்களோ அவர்களுக்கும் சாபம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதுவை சார்ந்த 10 நபர்களின் மீது சாபத்தை விட்டு இருக்கிறார்கள். இப்படி மதுவை பொறுத்த வரைக்கும் உலகில் ஒருவன் மது அருந்தினால் அதற்குண்டான இழிவுகள் என்ன தெரியுமா? முதலாவதாக ஹதீஸில் வருகிறது, மன் ஷரிபல் ஹம்ர லா யுக்பலுல்லாஹு ஸலாத 40 யௌமா யார் மதுவை அறிந்து விட்டார்களோ அவர்களுடைய 40 நாட்களுடைய தொழுகை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். 40 நாட்களுடைய தொழுகைகள், இது ஒரு உலகில் ஏற்படக்கூடிய ஒரு அவமானம். இரண்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வருகின்றது, ஜலதன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் கம்ரி பில் ஜரீத் வ பின் நிஆல். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராவது மதுவை குடித்து விட்டார்கள் என்று சொல்லி நபி அவரிடம் ஒரு கேஸ் வந்து விட்டால், ஒரு புகார் என்பது வந்துவிட்டால் அவரை பேரித்தம்பர மற்றையால் அவர்களை சாட்டையை கொண்டு அடிப்பார்கள் என்று சொல்லி ஹதீஸில் வருகிறது. ஆக உலகில் அவர்கள் பெறக்கூடிய தண்டனை சாட்டை அடி என்பதை நாம் இங்கே பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக ஆகிரத்தில் 4 விதமான கேவலங்கள், 4 விதமான இழிவுகள் அவர்கள் சிந்திக்க நேரிடும். முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முதுமினுல் கம்ரி கஆபிதில் வஸன் யார் கொடி போதையிலேயே முழுகிக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் சிலையை வணங்கியதை போன்று, அதாவது காஃபிர்களுக்கு சமமானவர்கள். அவர்கள் எப்படி நஜீஸாக இருக்கின்றார்களோ இவனும் ஒரு நஜீஸாக நாளை கியாமத் நாளில் கருதப்படுவார். இரண்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அர்பஅத்துன் லா யன்துருல்லாஹு இலைஹிம் 4 நபர்களை நாளை கியாமத் நாளில் அல்லாஹ் தஆலா தன் ரஹ்மத்தான பார்வையை செலுத்த மாட்டான், அவர்கள் பக்கம் கவனமே செலுத்த மாட்டான். அதில் ஒருவர் யார் என்று தெரியுமா? முதுமினுல் ஹவர் யார் மது போதையிலேயே திளைத்துக் கொண்டிருக்கின்றானோ, இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றானோ அவன் பக்கம் அல்லாஹ் தஆலா கவனமே செலுத்த மாட்டான் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். மூன்றாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் ஷரிபல் ஹம்ர ஃபி துன்யா யார் இந்த உலகிலேயே மதுவை குடிப்பார்களோ நாளை கியாமத் நாளில் சொர்க்கத்தில் உள்ள மது அவனுக்கு ஹராமாக்கப்படும் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக உலகில் நாம் மது குடிக்காமல் இருந்தால் சொர்க்கத்தில் உள்ள மது நமக்கு ஹலாலாக ஆகும். அப்படி இல்லை என்று சொன்னால் சொர்க்கத்தில் உள்ள மது நமக்கு ஹராமாக ஆகிவிடும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். கடைசியாக 4வது ரதுகத்துல் கபால் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பானத்தை அவனுக்கு ஊற்றப்படும். அது என்ன ரதுகத்துல் கபால் என்று சொன்னால், மனிதர்களுடைய சீல் சலங்கள் இரத்தங்கள் அனைத்தும் கலந்த பானத்தை நாளை நரகத்தில் யார் மதுவை குடித்தார்களோ, யார் மதுவிலே அவர்கள் திளைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு புகட்டப்படும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். மது என்று சொன்னால் மதுவை மட்டும் நான் இங்கே சொல்ல வரவில்லை, எதுவெல்லாம் போதைகள் தருகிறதோ அதையெல்லாம் அதற்கெல்லாம் இந்த தண்டனைகள் தான். ஏனென்றால் ஹதீஸில் வருகிறது, குல்லு முஸ்கிரின் ஹராமுன் எல்லா விதமான போதை தரக்கூடிய வஸ்துக்களும் ஹராம் தான். கஞ்சாவை உபயோகப்படுத்துகிறார்கள், அபினை உபயோகப்படுத்துகிறார்கள், எல்லாமே ஹராமான விஷயங்கள் தான். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி சம்பவம் இது. சென்னையிலிருந்து திருப்பத்தூருக்கு ரயிலில் போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போய்கொண்டிருக்கிற சமயத்தில் ஒரு 4 வாலிபர்கள், அவர்களுக்கு வயசு ஒரு 17 தான் இருக்கும், மைனர். அவங்களுடைய நம்மளுடைய இந்தியன் லாபரே அவங்க என்ன மைனர். ரீல்ஸ் எடுக்கக்கூடிய பெயரில் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அருவாளை காட்டி ஒரு வடக்கன் மீது அருவாளை காட்டி மிரட்டி கஞ்சா எல்லாம் அடித்து அவனை கொலை செய்து இருக்கிறார்கள் என்று நாம் இங்கே பார்க்க முடியும். அப்ப எந்த அளவிற்கு வாலிபர்கள் மத்தியில் இந்த மது பழக்கமும் போதை பழக்கமும் பரவி இருக்கிறது என்பதை நாம் இங்கே பார்க்க வேண்டும். இங்கே ஒரு சின்ன ஒரு சட்ட சிக்கல் என்னவென்று சொன்னால், 18 வயசானதான் அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் என்பது இருக்கின்றது. ஏன்னா 18 வயசான ஒருத்தர் மேஜரா, இது என்ன கணக்குன்னு தெரியல. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அப்படி சொல்லித் தரவில்லை. ஒருவன் பருவ வயதை அடைந்து விட்டால் அவன் பாலிகாக கருதப்படுவான், அவன் மீது அனைத்து விதமான இஸ்லாமிய சட்டங்களும் இறங்கிவிடும். எப்ப
பருவ வயது எய்துவான்? இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது 15 வயது ஆகிவிட்டால் அவன் பருவ வயதை அடைந்து விடுவான். அல்லது அதற்கு முன்னாலேயே அதற்குண்டான அடையாளங்கள் அந்த பையனுக்கு தெரிந்துவிட்டால் அவனும் பருவ வயதை அடைந்தவனாக ஆகிவிடுகிறான். ஆக பருவ வயதை அடைந்து விட்டால் இஸ்லாமிய சட்டங்கள் அனைத்தும் அவனின் மீது வந்துவிடும். இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஏன் ஒரு 17 வயது பையனை பார்த்து இவன் மைனர் என்று சொல்லிவிட வேண்டும்? அப்படி மைனர் சொல்லிவிட்டானா அவன் தெரிஞ்சிருவானா? இல்லை, இன்னும் இது போன்ற தவறுகள் நடந்து கொண்டுதான் இருக்கும். ஆக சொல்ல வருவது என்னவென்று சொன்னால், மதுவிலும் சரி மற்ற அனைத்து விதமான இந்த போதைகளிலும் சரி நிறைய கெடுதிகள் என்பது சமுதாயத்தில் இருக்கின்றது. இதை முழுமையாக தடை செய்ய வேண்டும். அதற்கு இஸ்லாமிய சட்டத்தை கொண்டு வந்தால்தான் அதற்குண்டான முழு தீர்வை நாம் காண முடியும் என்று சொல்லி எனது உரையை முடிக்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் தொழுது கொள்ளுங்கள்.